ஓம் ஸ்ரீ மாசாணி அம்மன் துணை. இன்று நாம் பார்க்க இருக்கும் கோவில் ஒரு வித்தியாசமான மிக சக்தி வாய்ந்த கோவில். மயான பூமியில் படுத்த கோலத்தில் இருக்கும் திரு மாசாணி அம்மனை பற்றி தான் இன்று பார்க்க இருக்கிறோம். கோவை அருகில் பொள்ளாச்சி ஆனைமலையில் இந்த கோவில் உள்ளது. படுத்த நிலையில் உள்ள இந்த அம்மன் 15 அடி நீளம். இந்த மாசாணி அம்மனை சுற்றி வந்தால் தீராத பிரச்சனை தீரும். கருவறையில் அம்மன் சுயம்பு வடிவில் அருள்பாலிக்கிறாள். இந்த கோவிலில் காவல் தெய்வமாக கும்பமுனீஸ்வரர் இருக்கிறார். தெற்கே தலை வைத்து படுத்திருக்கும் அம்மனுக்கு திருக்கரங்களில் திரிசூலம், உடுக்கை, கபாலம், சர்ப்பம் முதலியவை காணப்படுகிறது. இந்த கோவிலில் நீதிக்கல் என்ற ஒரு கல்லில் மிளகாய் தேய்த்து பக்தர்கள் கல்லில் பூசி தனக்கு நீதி கிடைக்கும் வேண்டும் என்று மனமாற பிரார்த்தனை செய்தால் சொத்து பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, நோய் நொடிகள், செய்வினை பிரச்சனை, பில்லி சூனியம் இவையெல்லாம் வாழ்க்கையில் காணாமல் போய் வாழ்க்கை சுகமும் சந்தோஷமும் கைகூடி வரும் என்று நிதர்சனமான உண்மை. இந்த பிரச்சனை மாறுவது மட்டுமல்லாது வாழ்க்கையில் சுகமும் சந்தோஷமும் நிம்மதியும் கைகூடி வரும் என்று நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. பிரச்சனைகள் மாறுபடுவது மட்டுமல்லாமல் படிப்படியாக முன்னேறுவது கண்கூட பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம் சும்மா இருந்து விடக்கூடாது. ஒரு நன்றிக்கடனாக அம்மனின் முன்னாடி வந்து நன்றி செலுத்தி எலுமிச்சமாலை, இளநீர் அபிஷேகம், எண்ணெய் காப்பிடுதல், பட்டுப்புடவை, எல்லா விதமான உங்கள் சக்திக்கு ஏற்ப என்ன பண்ண முடியுமோ அது பண்ணி மறுபடியும் பிரார்த்தனை பண்ணி செல்ல வேண்டும். அமாவாசை பௌர்ணமி நாட்களில் விசேஷமாக இருந்தாலும் எல்லா நாட்களிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபட்டு குறைகளை சொல்லி பிரார்த்தனை செய்கிறார்கள். தமிழகத்தில் மட்டுமல்லாது இந்தியாவில் இருந்து பக்தர்கள், வட இந்தியாவில் இருந்து பக்தர்கள் இந்த கோவிலுக்கு புகழை கேட்டு பொள்ளாச்சி வரை வந்து அம்பாளை வேண்டி வழிபடுகிறார்கள். திரு ராமர் வாழ்ந்த காலத்தில் இந்த இடத்தில் வனமாக இருந்தது. சீதா தேவியை மீட்க வழிபட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த கோவில் வரலாறு என்று பார்த்தால், நன்னர் என்ற மன்னர் ஆட்சி செய்து வந்தார். அவருக்கு அபூர்வமான மாங்கனி கிடைத்தது. அதை தோட்டத்தில் வளர்த்து அதில் இருந்து வரக்கூடிய கனியை தான் மட்டும்தான் சாப்பிட வேண்டும் என்று, அப்படி மீறி சாப்பிட்டால் மரண தண்டனை கொடுக்கப்படும் என்றும் ஆணையிட்டார். ஒரு நாள் அதிலிருந்த மாங்கனி ஆழியாற்றில் விழவும் அதை ஒரு கர்ப்பிணி பெண் தெரியாமல் சாப்பிடவும் நேர்ந்தது. அந்த கர்ப்பிணி பெண்ணை வரவழைத்து மரண தண்டனை விதித்தார். ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு மரண தண்டனை என்பது எந்த காலத்திலும் அநியாயமான விஷயம்தான். அதில் தெரியாமல் அந்த தவறை செய்துவிட்டால் அவளுக்கு சரியான நீதி கிடைக்கவில்லை. மரண தண்டனை நிறைவேறியதும் அந்த ஊர் மக்கள் சேர்ந்து ஒரு கல்லை அவள் நினைவாக நாட்டினார்கள். அந்த கல்லை தான் இன்னமும் நீதிக்கல்லாக அந்த கிராம மக்கள் தங்களுக்கு என்ன அநியாயம் நடக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த நீதிக்கல் முன்னின்று முறையிட்டு அநியாயத்தை தட்டி கேட்குமாறு, தங்கள் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்குமாறு இருக்க வேண்டும் என்று அம்மனை நினைத்து வேண்டிக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். அந்த நீதிக்கல்லில் மிளகாய் தேய்த்து தனக்கு நடந்த அநியாயத்தை நிவர்த்தி பண்ண அம்பாளிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். உண்மையாக உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால், உங்கள் பிரார்த்தனை நியாயமானதாக இருந்தால் கண்டிப்பாக 3 மாதத்துக்குள் உங்கள் பிரச்சனையிலிருந்து நிவர்த்தியாகி கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்கும் என்பது நீதி. முக்கியமாக பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை, குழந்தையின்மை, கர்ப்பப்பை பிரச்சனை, பூப்பேதிய பெண்களுக்கு இருக்கும் பிரச்சனை நிவர்த்தியாகும். குழந்தை இல்லாத பெண்கள் தொட்டில் கட்டி வழிபட்டால் குழந்தை பிறக்கும். குடும்பத்தில் ஐஸ்வர்யம், சௌபாக்கியம், மங்களம் நீடிக்கும். எல்லா விதமான தீய சக்திகள், தோஷங்கள் நீங்கும். பட்டுப்புடவை, எலுமிச்ச மாலை செலுத்துதல், எண்ணெய் காப்பு, நெய்விளக்கிடுதல் இவை இந்த வழிபாட்டு செலுத்தப்படுகிறது. பக்தர்களுக்கு
இந்த மாசாணி அம்மன் குலதெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் இருக்கிறாள். குண்டம் விழா சிறப்பாக நடைபெறுகிறது. உங்கள் நியாயமான கோரிக்கையை அம்பாளிடம் பிரார்த்தனை செய்து உண்மையாக பக்தியோடு அன்போடு வழிபட்டு உங்கள் பிரச்சனையெல்லாம் அம்பாளிடம் ஒப்படைத்து பரிபூர்ண நம்பிக்கையுடன் வீடு திரும்புங்கள். உங்களுக்கு நேர்ந்த நீதி அநியாயம் எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும். வாழ்க்கை சிறப்பாக அமையும். ஓம் சக்தி. ஓம் மாசாணி அம்மனே துணை. வாழ்க வளமுடன். பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.